மார்ச் முடிஞ்சு ஏப்ரலே வந்தாச்சு. ஆமாம்ல, நினச்சே பார்க்க முடியல. ஆமாம் தானே? ஸோ இந்த மந்த்துக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச போகிற விஷயம் என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுறாங்க. விசுவாசிங்க, இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வீங்க, அதை காட்டிலும் மேலாக கூட நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க உங்கள் விசுவாசத்தை பொறுத்து. இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை இழந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு காரியம் நீங்கள் மனசில் நினச்சிருப்பீங்களே, ஐயோ நான் இழந்துட்டனே, இது இழந்துட்டனே, இந்த ஆசீர்வாதம் இப்படி கை கெட்டினது வாய் கெட்டாமல் போச்சே அப்படின்னு ஒரு சில காரியம் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா? அப்போது அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். நீ இழந்துட்டேன்னு தவிக்கிற இல்லையா, அந்த காரியத்தில் தான் நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறேன். நீ நினச்சிட்டு இருக்கிற நான் உன்னை பிளெஸ் பண்ணேன்னா நீ எதை இழந்தையோ அதே அளவு தான் பெற்றுக்கொள்வ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? கிடையாது. நீ இழந்ததை காட்டிலும் மேலாக உனக்கு நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு யாரை பார்த்து வாக்கு பண்ணுறாங்க தெரியுமா? உங்களை பார்த்து தான் வாக்கு கொடுக்குறாங்க. ஆமேன். இன்றைக்கி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. நீங்கள் இழந்ததை இரட்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார். யோபு இழந்தது என்னமோ கம்மி தான், ஆனால் அவன் பெற்றுக்கொண்டது ரொம்ப அதிகம். இன்றைக்கி யோபு போல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். பாய்.